இறைபலினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறைபலினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மையுரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு புனித தோமையாருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்திய நாட்டிற்கு வந்த திருத்தூதர் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர். அது மாத்திரமல்ல, அவர் விட்டு சென்ற நற்செய்தியும் அவர் பகிர்ந்து கொண்ட விசுவாசமும் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய அடித்தளங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே நாம் நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும், புனித தோமையாரை போல மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரெனவும் கடவுளெனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கொள்ஜாம்பாறை ஜெஸ்ஸி நித்யா இவருடைய கருத்துப்படி குழந்தைகள் ஆன்மீக வாழ்க்கையில் சிறப்பான வழிகாட்டுதலை பெற்று தெய்வ பயத்தோடு நடக்க ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றனர். இதோ உன் சாமக் காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கி ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாலிடங்களை ஒருங்கி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரும் கண்களும் காண ஆண்டவர் தம்
தூய புயத்தனை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரின் நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரின் நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 19 - 22 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 20 இறைவாக்கியங்கள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய்,
காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, தோமையாருடைய பெருவிழாவை இன்றைக்கு மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். 12 திருத்தூதர்களில் ஒருவராக ஒரு திருத்தூதர் இந்தியாவிற்கென்றே வந்திருக்கின்றார் என்றால் இந்தியா மிக பெரும் பாக்கியம் செய்திருக்கின்றது. காரணம், இயேசுவினுடைய அனுபவத்தை நேரடியாக பெற்ற தோமா அதை சுமந்து கொண்டு இந்திய நாட்டிற்கு வந்து இங்கிருக்கின்ற எண்ணற்ற மக்களுக்கு அதை அறிவிக்கின்றார். இன்றைக்கு அவருடைய விசுவாசம் இந்த இந்திய மண்ணிலே பற்ற வைத்து நெருப்பாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தோமையாருடைய மறைபரப்பு பணியினுடைய மிகச்சிறந்த ஆர்வமும் உற்சாகமும் இன்றைக்கும் 2000 வருடங்கள் கழித்தும் அந்த விசுவாசத்தை அணையாமல் பற்றி எரியச் செய்து கொண்டிருக்கின்றது. தோமையாரை பற்றி இன்றைய நற்செய்தி அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்றது. மேலெழுந்த வாரியா படித்தோம் அப்படின்னம்னா தோமையாரை ஒரு சந்தேக பேர் வழியாக நாம் உற்று நோக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லி நம்பல. அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்படி மேலோட்டமாக படித்தால் நிச்சயமாக தோமையார் ஒரு சந்தேக பேர் வழிதான். ஆனால் தோமையாருக்குள் இருந்த ஒரு தேடலை நாம் உணர்ந்து கொண்டால் தோமையார் ஒரு அனுபவத்தை நோக்கி அல்லது அனுபவத்தை எதிர்பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா சீடர்களும் இயேசுவை பார்த்துருக்கிறாங்க. அங்கிருக்கிற மற்ற சீடர்கள் எல்லாம் நேரடியாக இயேசுவை கண்டு கொண்டார்கள். தோமா மாத்திரம் இல்லை. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எழுகின்ற அனுபவம் அல்லது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நானும் அந்த நிகழ்வை நேரடியாக கண்டிருக்க கூடாதா என்ற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இயேசு உயிர்த்ததை அவர்கள் பார்க்கின்றார்கள். உயிர்த்த ஆண்டவர் இவர்களுக்கு காட்சி கொடுத்ததை எல்லா சீடர்களும் நேரடியாக பார்க்கின்றார்கள். தோமா மாத்திரமில்லை. எனவே இந்த தோமாவுக்குள் ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க பார்த்த இயேசுவை நான் பார்க்க கூடாதா? நீங்கள் அனுபவித்த அந்த இயேசுவை நான் அனுபவிக்க கூடாதா? ஒரு தேடல் அவருடைய உள்ளத்திற்குள், அவருடைய எண்ணத்திற்குள் உருவாகின்றது. ஏனென்றால் ஒருவருடைய சாட்சியம் அல்லது ஒருவருடைய நிகழ்வு, அனுபவம் இன்னொரு மனிதனுக்கு ஒரு தூண்டுதலை எழுப்புகின்றது. நான் சொல்லுகின்ற சாட்சியம் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலை உருவாக்கும். அப்போ மற்ற சீடர்கள் சொன்னது தோமாவிற்குள் ஒரு தூண்டுதலை எழுப்பி இருக்கின்றது. என்ன தூண்டுதல்? இந்த இயேசுவை நான் அனுபவித்து என்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் தோமையாருக்குள்ளும் இருந்த ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. எனவே அத்தகைய ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன். அந்த நிகழ்வு நடக்குது. 8 நாளுக்கு அப்புறம் நடக்குது. எந்த இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவர் தேடினாரோ, எந்த இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி சீடர்கள் அறிவித்தார்களோ, அந்த இயேசுவை 8 நாள்களுக்கு பின் அவர் பார்க்கின்றார். நேரடியாக பார்க்கின்றார், அனுபவம் பெறுகின்றார். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு அந்த தோமையாரை தொடுகின்றார்.
தோமையார் ஆண்டவர் இயேசுவை தொடுவதற்கு முன்பாகவே இயேசு அவருடைய வார்த்தைகளால் தோமையாரை தொடுகின்றார். என்னன்னு சொல்லிட்டு, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு. வார்த்தைகளால் ஆண்டவர் தோமையாரை தொடுகின்றார். அங்கு தோமையாரும் ஆண்டவர் இயேசுவும் உறவாடுகின்றார்கள். தோமையார் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். உண்மைதான், 3 வருஷம் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பொழுது எத்தனையோ அனுபவங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் புதிய மனிதராக மாறுகின்றார். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் போய் கையை விட்டதாக எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவருடைய விரலை விட்டதாக எங்கும் நற்செய்தி குறிப்பிடவில்லை. மாறாக அவர் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுகின்றார். அதான் அனுபவம். ஒரு அனுபவம் என்பது வார்த்தைகளை கடந்தது. ஒரு அனுபவம் என்பது உள்ளத்திற்குள் உறுதியை ஏற்படுத்துவது. ஒரு அனுபவம் என்பது வாழ்ந்த வாழ்க்கையை கடந்த காலமாக மாற்றிவிட்டு புதிய வாழ்க்கையை மேற்கொள்வது. அதுதான் அனுபவம். தோமையாருடைய அனுபவம் ஆழமாக இருந்தது. எனவே அந்த தோமையார் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நாடுகள் கடந்து, கடல்களை கடந்து இந்திய நாட்டிற்கு வருகின்றார். பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து. ஒருவேளை அன்றைக்கு இந்தியாவிற்கு எந்த விதமான கடல் வழி மார்க்கமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருப்பினும் தன்னையே அர்ப்பணித்து இந்திய நாட்டிற்கு வருகின்றார். இங்கு வந்து பல இடங்களுக்கு சென்று போதிக்கின்றார். பல பேர் மனம் மாறுகின்றார்கள். எல்லா சாதியை சார்ந்தவர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். தோமையார் இறுதியிலே மறைசாட்சியாக சென்னை சாந்தோமிலே மரிக்கின்றார். அங்கு அவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுகின்றது. இன்றைக்கு இந்த தோமையார் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற விசுவாசம், இயேசு அனுபவம் பெற வேண்டும். ஒரு தேடல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இயேசு அன்றைக்கு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரோ, அன்றைக்கு சீடர்களை உறுதிப்படுத்தினாரோ, 2000 வருட திருச்சபையிலே அவர் நிலைத்து நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றாரோ, அந்த இயேசு அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வு மாறும். புதிய பாதை நமக்கு கிடைக்கும். விடியலை நோக்கி நாம் பயணம் செய்வோம். நிச்சயம் நம்முடைய வாழ்வு நிலைவாழ்விற்கான ஒரு வாழ்வாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. எனவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நிறைவான வாழ்க்கையை மனநிறைவோடு வழிநடத்த தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மகத்துவமிக்க இறைவா, இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்ளும் எல்லா எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் விழுமியங்களையும் இறைசார்பு தன்மைகளையும் பின்பற்றி வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, திகிலான இவ்வுலகில் தினமும் அஞ்சாதீர்கள் என்று எங்களை திடப்படுத்தி எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் அருள் கொடைகளில் நிலைத்து நின்று சவால்களை வென்று வெற்றி வீரர்களாய் இயேசுவின் அன்பு சீடர்களாய் இவ்வுலகில் வலம் வர தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனிதநேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, இளையோர் திருச்சபைக்காக, திருச்சபை இளையோருக்காக என்ற வார்த்தைக்கு இணங்க இளமையில் இறைமையை தேட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளில் எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு நாங்களும் சேர்ந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மூச்சு காற்று கலந்த இறைவா வாரும். உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும். உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். நொடிகள் முதலிடங்கள் வரை உம் நினைவே, என் தலை முதல் கால் நுனி வரை உம் அசைவே. என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும். உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். ஆயனை போல வழி நடத்தேன், நீர் காக்கும் என் ஜீவன் உமையன்றி
என் தேவனே ஜீவனே வாழ்வின் நாதனே, வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம், வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம், என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், என் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூய ஆவியராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மாம். பூக்கும் நந்தவனம் போலிந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் மோதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜபமாலை
மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழை அழகான சோலை, விண்ணக வாசலே மாசில்லா கண்ணே. ஆணவத்தை தாழ்ச்சி நாளாலும் ஜெபமாலை, மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே